Hey sweeties, welcome back to channel. Today வந்துட்டு டேங்க்கான ஒரு ஹாட் ஸ்டாண்ட் ஒன் ஷாட் தான் பார்க்க போகிறோம். ஹெட்செட் மஸ்ட்டு 18+ வார்னிங்க. தென் இனி உங்கள் விருப்பம். நான் ஹாட் ஸ்டாண்டுன்னு போட்டிருக்கேன், ஹெட்செட் மஸ்ட்டுன்னு போட்டிருக்கேன். தென் டைட்டில் பார்த்துக்கோங்க. ஓகே, செல்லம் நீ என்கிட்ட ப்ளீஸ்லாம் கேட்காதடா, நீ போடுன்னு சொல்லி நான் போட்டுருவேன். நான் ஒரு 2-3 கமெண்ட்டில் பார்த்துட்டேன், அக்கா டேங்க்குன்னு சொல்லி கேட்டிருந்தேன். நான் போடணுன்னு தான் இருந்தேன். பட் எனக்கு நீ சாஃப்ட் ஸ்டாண்டாக பார்க்குறியா ஹாட் ஸ்டாண்டாக பார்க்குறியான்னு எனக்கு சத்தியமாக தெரியாது. நீங்கள் ஜேகேக்குன்னு சொன்னால் நான் கண்டிப்பாக அவனுக்கு ஹாட் ஸ்டாண்டாக தான் தூக்கிட்டு வருவேன். சாஃப்ட் ஸ்டாண்டை போடலாம், ஆனால் நம்ம ஹாட் ஸ்டாண்டு கேட்குறது. ஸோ அதனால் அப்படி தான் டேங்க்குன்றனால கொஞ்சம் தயங்குனேன். ஸோ போட்டு தானே ஆகணும் டேங்க்கு, அதனால தான் இன்றைக்கி நான் டேங்க்கு ஹாட் ஸ்டாண்டாகவே கொண்டு வந்துட்டேன். ஓகேவா? பிடிச்சிருந்தா லைக் ஷேர் கமெண்ட் பண்ணுங்கள். பிடிக்கல நோ ப்ராப்ளம், ஸ்கிப் பண்ணிக்கோங்க. ஒரு வேளை பிடிச்சிருந்தா உங்கள் ஆமி ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணி அவங்களையும் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணால் பார்த்தாது, கமெண்ட் மஸ்ட்டு. கமெண்ட் வந்தால் மட்டும்தான் நாளைக்கு வீடியோ வரும், இல்லைனா வராது. அதையும் சொல்லிட்டேன். ஓகே, இப்போ நம்ம ஸ்டோரிக்குள்ளே போகலாம். தென் அக்னி, ஹாப்பி ஃபர்ஸ்ட் ஆனிவர்சரி. உன்னோட சேனல் நல்லா ரீச் ஆகிருக்குன்னு எனக்கு வந்து ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. நீ இன்னும் இதே மாதிரி வந்து இப்போ 2Kல இருக்கிறது 10K வர போகணுன்னு சொல்லி நான் காட்கிட்ட ப்ரே பண்ணிக்கிறேன்டி. ஓகேடா, இப்போ நம்ம ஸ்டோரிக்குள்ளே போகலாம். அந்த அக்காவோட சேனல் வேணும்னா டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்குது, நீங்கள் போய் வாட்ச் பண்ணிக்கோங்க. ஓகே, டைட்டில் நேம் பார்த்தீங்கன்னா மை இன்னசென்ட் கேர்ள். தென் என்ட்ரோய்க்கு பார்த்தா உங்கள் நேம் ஒயன், நீங்கள் 12th ஸ்டாண்டர்ட் படிக்கிறீங்க. தென் மேரிட். டேங்க்ஸ் சைடு பார்த்தா அவர் நீங்கள் படிக்கிற அதே ஸ்கூலில் ஒர்க் பண்ணுறாரு. தென் அவர் தான் உங்களோட ஹஸ்பண்ட். ஓகேவா? ஒரு குட்டி ஒன்லைனர். இந்த ஒன்லைனர் பொறுத்த வரைக்கும் எப்படின்னா, நீங்கள் ஒரு வில்லேஜ் கேர்ள், உங்களுக்கு நீங்கள் ஏஜ் அட்டன் பண்ணிங்கன்னு தெரிஞ்சு ஒரு 10 டேஸில் அந்த சடங்குலாம் வைப்பாங்களே, ஸோ அதெல்லாம் முடிஞ்சதும் உடனே கல்யாணம் பண்ணி கொடுத்துருவாங்க. அப்படி தான் வந்து டேங்குக்கு உங்களை கல்யாணம் பண்ணி கொடுத்துருப்பாங்க. தென் நீங்கள் வந்து இப்போது டேங் வீட்டில் இருக்கீங்க, அங்கேருந்து தான் ஸ்கூல் வருவீங்க. தென் எல்லாமே வந்து டேங் தான் பார்த்துக்கிறாரு. இது போதும்னு நினைக்கிறேன். விஷயத்தை வந்து ஸ்டோரிக்குள்ளே பார்த்துக்கலாம். மார்னிங் ஒரு 6:30 டேங் வந்து உங்களை எழுப்புறாரு. ஒய்யன், ஒய்யன் எந்திரடி, ஸ்கூலுக்கு டைம் ஆச்சு. நேற்று நைட்டே உங்ககிட்ட படித்து சொன்னேன், ஹோம்ஒர்க் பண்ணுன்னு. பண்ணியா? எந்திரடி. அப்புறம் அந்த சாரை அடித்தான், இந்த சார் அடித்தான்னு வந்து என்கிட்ட கம்ப்ளைண்ட் பண்ணுவேன். அவங்ககிட்ட நான் போய் பேசணும். ஒய்யன் மதியதே எந்திரி ஒய்யன், அவ்வளோதான் சொல்லிட்டேன். சார் ஒரு 10 மினிட்ஸ் சார், எனக்கு நல்லா தூக்கம் வருது, ஒரு 10 மினிட்ஸ் நானே எந்திரிச்சிக்கிறேன் சார், நீங்கள் போங்க சார். 10 மினிட்ஸ் கிடையாது, 5 மினிட்ஸ் கிடையாது ஒய்யன், இப்போ நீ எந்திரிக்கணும், இல்லைன்னா நீ அவ்வளோதான் அப்படின்னு சொல்லிட்டு உங்களை எழுப்பிட்டு இருக்காரு. பட் நீங்கள் எந்திரிக்கவே மாட்டேங்கிறீங்க. ஸோ இப்படியே வந்து இப்போ டைம் 6:45. ஒய்யன் டைம் 9 o'clock. ஒய்யன் என்னமோ பண்ண, நான் போகிறேன் வந்துட்டு டேங்க் சார் கூட தான் வந்தேன் அப்படின்னு என்னை போட்டு விட்டேன்னு வச்சுக்கோயேன், அவ்வளோதான் சொல்லிட்டேன். ஒரே வார்த்தை சொல்லிவிடுவேன், போனால் போதே என் டியூஷனில் இந்த பொண்ணு படிக்க வரலேன்னு சொல்லிட்டு இவ்வளோ டேஸாக நான் காப்பாற்றி விட்டுருவேன். என்ன 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 நான் உங்கள் டியூஷனில் படிக்கலனா நீங்கள் தானே வலுக்கட்டாயமாக என்னை கல்யாணம் பண்ணிங்க, நான் போட்டு உடச்சிடுவேன். நீங்கள் தான் உன்னோட இல்லை, நீங்கள் தான் என்னை கல்யாணம் பண்ணிக்கிட்டீங்க, ரொம்ப கட்டாயமாக சரி வலுக்கட்டாயமாக என்னை கல்யாணம் பண்ணிக்கிறீங்கன்னு சொல்லுவேன். ஒழுங்காக பேச தரல, இதில் மேடம் கம்ப்ளைண்ட் பண்ணுவாங்க, போட்டு உடைப்பாங்களா. மூட்டு கிளம்புடி. என்ன நீ இப்படிலாம் பேசுகிற? மரியாதை கொடுத்து பேசுனீன்னா பேசு, இல்லைன்னா அவ்வளோதான். என்ன மரியாதை கொடுக்கணும் உனக்கு? நீ ஃபஸ்ட்டு என்னை தூங்க விடுறியா? இல்லை அப்புறம் நான் எதுக்கு உனக்கு மரியாதை கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு டேங்கோட சேர்ந்து கூட பேசிகிட்டு இருக்கீங்க. இப்படியே இந்த ஆர்கியூமெண்ட்டில் டைம் இப்போது 7:45, 1 hour போயிடுது. ஐயோ, இவ கூட பேசிகிட்டு இருந்தாலும் என்னால் முடியாது, நான் கரெக்ட் டைமுக்கு போகணும். என்னமோ பண்ணி தோலை, நான் ஸ்கூலுக்கு கிளம்புறேன். நான் இன்றைக்கி லீவ், நான் வரமாட்டேன், போங்க. என்ன வரமாட்டியா? வரலைன்னா அவ்வளோதான் ஒய்யன், நீ அவ்வளோதான் சொல்லிட்டேன். என்ன அவ்வளோதான் என்ன பண்ணுவீங்க? என்ன ஏதாச்சும் ஸ்நாக்ஸ் வாங்கி வச்சுருக்கீங்களா? அது முடிஞ்சு போச்சா? அவ்வளோதான் சொல்கிறீங்களா? ஒய்யன் என்னால் சத்தியமாக முடியலடி, சத்தியமாக முடியல. ஏன்டி என்னை இப்படி பாடாப்படுத்துகிற நீ? நான் என்ன உங்களை பாடாப்படுத்தினேன்? நான் பாட்டிக்கு தூங்கிட்டு தானே இருந்தேன். இன்னைக்கு ஒரு நாளைக்கு என்னை தூங்க விட வேண்டியது தானே. இன்றைக்கி மரியாதையாக நீ கிளம்பி ஸ்கூலுக்கு வர, இல்லைன்னு வச்சுக்கோ அவ்வளோதான். இன்றைக்கி சண்டே தானே, எனக்கு எதுக்கு நீங்கள் ஸ்கூல் வைக்கிறீங்க? நான் வரமாட்டேன். நீங்கள் வந்து வீக் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு தானே வைப்பீங்க, நான் தான் நல்லா படிக்கிறேன். அப்புறம் என்ன? முடியாது, மரியாதையாக கிளம்பி வர்றேன். உன்னால் வீட்டில் தனியாக விட்டுட்டு போயிட்டு என்னால் அடிச்சிட்டு இருக்க முடியாது. ஒய்யன் மூடிட்டு கிளம்பு, நான் வரும்போது உன்னை கையோடு கூட்டிகிட்டு வந்துடுறேன்.
ஆஹா, அங்கே நிறைய பேர் இருப்பாங்க. ப்ளீஸ் நான் வரல சார், நீங்கள் விட்டுருங்க சார். ஒய்யன் மரியாதையாக கிளம்புன்னு சொல்கிறோன்னே, சரி கிளம்பி தொலைகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு மூஞ்சி தூக்கி வச்சுட்டு போய் கிளம்புறீங்க. அவங்க கீழே போய் அவங்களுக்கு வேணுங்கிறதெல்லாம் குக் பண்ணிவிட்டு தென் அவங்களோட எல்லாமே வந்து எடுத்து வச்சுட்டு இருக்காரு. அவர் சும்மா சொன்னது தான், ஹோம் ஒர்க் பண்ணலன்னு சொல்லிட்டு. ஒரு வழியாக நீங்களும் ரெடியாகி வரீங்க. 2 பேரும் சேர்ந்து கரெக்டாக 8:30க்கெலாம் வந்து ஸ்கூலுக்குள்ளே போயிடுறீங்க. இப்போ வந்து பொண்ணுதான் ஜங்குக் தான் வரான். வந்துட்டு, என்ன அயன் நீ தான் வரமாட்டியே, நல்லா படிக்கிற பொண்ணு, எதுக்கு இன்றைக்கி வந்திருக்க? வீக் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு தானே? அதான் சார், நல்லா கேளுங்க சார், இந்த டேங் சார் தான் காலையில் தூங்கிட்டு இருந்தேன், எழுப்பி விட்டுட்டாரு. என்ன டேங் எழுப்புனானா? ஏய் என்னடி சொல்கிற? அது அது வந்து அது ஒன்றும் இல்லை ஜங்குக், அவங்க மம்மிக்கு கால் பண்ணி அவளை எழுப்பி விட சொன்னேன், அதுக்கு இப்படி நான் எழுப்பி விட்டுட்டேன்னு குதிச்சிட்டு இருக்கா. வேறு ஒன்றும் இல்லை, எப்பவும் போல் காலையில் டியூஷனுக்கு வந்தால் கூப்பிட்டு வந்துட்டேன். காலையில் டியூஷன்லாம் வைக்கிறியா டேங்? ஒரு 7 o'clockலேருந்து ஒரு 8:30 வரை வைப்பேன். 8:30 வரை வைப்பேன்னா எப்பட்றா? இங்கே கரெக்டாக 8:30க்கு இருக்குது. சம்திங் ராங். என்ன நடக்குதுங்க? ஹே ஒன்றும் இல்லை போடா அப்படின்னு சொல்லிட்டு உங்களை வந்து அமுச்சு வச்சிடுறாங்க கிளாஸ்க்கு. நீங்கள் போய் அங்கே உட்காந்துட்ருக்கீங்க. அப்போது ஜங்குக் கொண்டு அங்கே பேசுகிறாங்க. எல்லாமே வந்து சொல்லிட்டு இந்த மாதிரி மேரேஜ் ஆனதெல்லாம். அட பாவி, என்னடா நீயும் என்ன மாதிரி இருக்க? இது உன்ன மாதிரி இருக்கணா? ஏய் நீ எப்படா கல்யாணம் பண்ண? பேசாம இரு. ஹே நிஜமாடா, எனக்கும் கல்யாணம் ஆயிடுச்சு. என்ன சத்தியமாடா, எனக்கு கல்யாணம் ஆகி நான் என் ஒய்ஃபோட எல்லாமே முடிச்சிட்டேனே. ஏன்னா எல்லாமே முடிச்சிட்டியா? எனக்கு புரியல ஜங்குக். ஏய் என்ன, நேற்று தான் எல்லாம் முடிஞ்சு, இன்றைக்கி வந்துட்டோம். எனக்கு புரியல, என்ன சொல்கிற? அது நம்ம ஒய்யனோட ஃப்ரெண்டுன்னு ஒருத்தி இருக்கால, யார்? அவ கூடயே சுற்றுமே அந்த பொண்ணு, அவ கூட ஒயன் கூட சுற்றுனா என்கிட்ட வீட்டில் சொல்கிறதுன்னா லியாவை தான் சொல்லுவா. லியாவா? எஸ், அவள் தான் என் பொண்டாட்டி. ஏ ஜங்குகா, என்ன ஜங்குகா சொல்கிற? லியாவா? ஆமாம், நீ ஏன்டா ஷாக் ஆகுற? ஏன் அந்த பொண்ணு இன்னும் ஏஜ் அட்டன் பண்ணலடா? ஏய் உனக்கு சொன்னாங்களா? அதெல்லாம் பண்ணிட்டா மச்சான், பண்ணிட்டா. சரி ஸ்கூலுக்குள்ளே இந்த மச்சான்ற டாபிக்லாம் வேண்டாம், நீ வா நம்ம அங்கே போய் பேசலாம். எங்கே? நீ வா மச்சான் சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு டேங் வந்து ஜங்கு கூப்பிட்டு போயிடுறாரு. அதுக்கப்புறம் உங்கள் சைடு காமிச்சா நீங்களும் லியாவும் உட்காந்து பேசிகிட்டு இருக்கீங்க. நீங்கள் கேட்குறீங்க, ஏண்டி நீ தான் நல்லா படிப்பியே, என்ன எதுக்கு வந்த? நீங்கள் தானே நல்லா படிப்ப, நீ எதுக்குடி இங்கே வந்த? அந்த டேங் சார் தாண்டி என்னை இங்கே கூட்டிகிட்டு வந்துட்டாரு. தூங்கிட்டு இருந்தேன்டி, எழுப்பி கூப்பிட்டு வந்துட்டாரு. சேம்டி, அந்த ஜங்குக் படுப்பாவையே நான் அப்படி தான் கூட்டிகிட்டு வந்தான். என்ன ஜங்குக்கா? ஏய் சார்டி சார், நீ என்ன நேம் சொல்கிற? ஜங்குக் சார் தெரிஞ்சு திட்ட போகிறாரு. அவன் கிடக்குறான் ஒரு டுபாக்கூரை, நீ விட்றி. சரிம்மா நம்ம இங்கே படுத்து தூங்கலாம். வேணாம், டேங் சார் பார்த்தா என்னை திட்டுவார். ஆமாம், நீ அவர் மேரேஜ் பண்ணிட்டியே, உன் மேரேஜ் லைஃப் எப்படி இருக்குன்னு எனக்கு கொஞ்சம் கதை சொல்லுடி. என்ன கதை சொல்லணுமா? அதெல்லாம் எப்படி நான் சொல்லுவேன்? அது ஐயோ எனக்கு ஒரு மாதிரி ஷை ஆகுது, போடி. என்ன ஷை ஆகுதா? அப்படி என்ன பண்ணேன் நான்? இப்படி என்ன கேட்டேன் உங்ககிட்ட? மேரேஜ் லைஃப் எப்படி போகுதுன்னு தானே கேட்டேன். ஆமாம், ஆனால் அதெல்லாம் உங்ககிட்ட சொல்ல முடியாது. ஏன் சொன்னாலும் உனக்கு புரியாது. புரியும்டி, நீ சொல்லு அப்படின்னு சொல்லி கேட்குறீங்க. அதுக்கு வழியாகவும் வந்துட்டு நடந்த எல்லாத்தையும் சொல்கிறா. சொன்னீங்க அப்படியா? நீ டேடி நான் கூப்பிட்டேன். அதுக்கு மீனிங் என்ன? எனக்கு தெரியாது, நீ போய் டேங் கிட்ட கேட்டுக்கோ. டேங் சார் சும்மாவே எனக்கு சொல்ல மாட்டார், இதில் இப்படிலாம் கேட்டால். சரி இரு, நான் போய் கேட்டுட்டு வரேன். எல்லோரும் மணிக்கு கதை டேங் சார் காதில் கேளு. சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அங்கேருந்து எந்திரிச்சு போகிறீங்க. அந்த சைடு ஜங்குக்கும் இது தான் எல்லாம் சொல்லியிருப்பார். பார்த்ததுக்கு இப்போ நம்ம டேங் வேறு நல்லா 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 அது வந்து எப்படி சொல்கிறதுனா செம்ம பிட்டு படம் பார்த்துட்ருக்காரு. அங்கே உட்காந்து கிளாஸ் எடுக்க சொன்னால் தலைவர் பிட்டு படம் பார்க்குறாரு. ஓகே, நீங்கள் போயிட்டு டேங் சார் அப்படின்னு சொல்லும்போது
ஏற்கனவே அவர் ரொம்ப ஸ்வெட்டாக இருக்கார். நீங்கள் போய் நிற்கவும் பயந்து போய் ஃபோன்லாம் கீழே போட்டுடுறாரு. ஸோ நீங்கள் எடுத்துகிட்டு என்னது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறீங்க. பார்த்தா அது வந்து கொஞ்சம் இன்சர்ட் பண்ணுற இதில் கிடக்கு. நீங்கள் அதை பார்த்து சீ என்னத்தெல்லாம் யாங்க சார் உங்களுக்கு கொஞ்சம் கூட மேனஸ் இல்லை, இப்படி தான் பார்ப்பீங்களா, என்ன கருமோது சீ அப்படின்னு சொல்லிட்டு மூஞ்சி சொல்லிக்கிறீங்க. ஜங்கு பின்னாடி வந்துட்டு என்னாச்சு ஓயன், எதுக்கு எப்படி கத்துன? அது 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 ஒன்றும் இல்லை ஜங்குக்கா, நீ போ நான் பார்த்துக்கிறேன். ஏய் என்னடா எதுக்குடா கத்துறா? அவள் கத்துறது அங்கே கேட்குதுடியா, என் கிளாஸ்லேருந்து நான் இப்போ ஓடி வந்தேன், என்ன சொல்லி தொலை. அது 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 வந்து சாமி படம் பார்த்து மச்சான், சாமி படமா? ஏய் விலங்க அந்த நாயே, எங்கே உட்காந்து நீ சாமி படம் பார்க்குற, அறிவு இல்லை வேண்டா. ஒய்யன் வந்தேன்னா சரி, இதே வேறு ஏதாச்சும் ஸ்டூடெண்ட் வந்தால் என்னடா பண்ணுவேன்? மச்சான் சாரி மச்சான், நீ கிளம்பு மச்சான், போ என் ஒய்யன் நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு பேசிகிட்டு இருக்காங்க. நீங்கள் வந்துட்டு உங்கள் ஒய்யனா? யார் சொன்னா நான் உங்கள் ஒய்யன்னு? நான் எங்கள் அம்மாவோட ஒய்யன், சரியா? நீங்கள் வந்து உங்கள் ஒய்யன்னு சொல்லாதீங்க, எனக்கு பிடிக்கல அப்படின்னு சொல்லிட்டு நின்றுட்டுருக்கீங்க. அப்போ வந்து நீங்கள் சடனாக இல்லையா சொன்னதை நினச்சி போய்ட்டு டேங்க் சார், சொல்லு ஒய்யன். டேடி மீனிங் என்ன டார்லிங்கா? இல்லை டேடி மீனிங் என்ன? டேடி மீனிங் அப்பா இல்லையா வேறு என்னமோ சொன்னாலே அப்படின்னு சொல்லுவோம். பின்னாடி ஜங்குக்கு தலையிலே அடிச்சு அப்படின்னு கொய்யால சொல்லிட்டாடா அவன். மச்சான் என்ஜாய், நான் கிளம்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த டோரை லாக் பண்ணிவிட்டு மேலே ஒரு நோட்டீஸ் மாதிரி எழுதி ஒட்டிட்டு போயிடுறான். டேங்க் ரொம்ப பிஸியாக இருக்கார், யாருமே இந்த ரூம்குள்ளே போகக்கூடாது, போனீங்கன்னா இந்த காலேஜ் விட்டு இந்த ஸ்கூலை விட்டு டிஸ்மிஸ் பண்ணிவிடுவேன் அப்படின்ற மாதிரி எழுதி ஒட்டிட்டு போயிருக்கான். ஸோ அதனாலேயே வந்து யாரும் வரல. ஜங்குக் ரூம்லேயும் அப்படி தான் இருக்கும், இங்கேயும் அப்படி தான். ஸோ கண்டிப்பாக சொல்லணுமா? ஆமாம் சொல்லணும். அவள் வந்து ஜங்குக் சார் இருக்கார்ல, அவரை நேம் சொல்கிறாட்டாங்க சார். நான் சொன்னேன் அப்படிலாம் சொல்லக்கூடாது சார் அவங்க அப்படின்னு. ஆனால் அவள் என்ன தெரியுமா சொன்னா, அவன் கிடக்குறான் அப்படின்னு சொல்கிறா. டாங் சார் எனக்கு என்ன பண்ணுறதுனே தெரியல தெரியுமா. அது இல்லாமல் டேடி மீனிங் உங்ககிட்ட தான் கேட்க சொன்னான், வேறு யார்கிட்டையும் கேட்க வேண்டான்னு சொன்னான். நான் போய் இதை ஜிம்மின் சார் கிட்டே கேட்க போனேன். அப்போ வந்து ஜிம்மின் சார் கோவமாக இருந்தாரா? அவன்கிட்ட போய் கேட்டியா? இல்லை நான் இங்கே வந்துட்டேன், அவள் தான் சொன்னாலே உங்ககிட்ட தான் கேட்கணுன்னு, அதுதான் உங்ககிட்ட வந்தேன், நான் வேறு எங்கே போவேன் சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லுவோம். சரி ஓகே அவனுங்க சொல்கிறேன். ஆமாம் ஜங்குக் சார் கிட்ட சொன்னீங்கல்ல சாமி படம் பார்க்குறேன்னு, என்ன சாமி படம் காமிங்க நானும் பார்க்குறேன். உனக்கு அதெல்லாம் புரியாது வேணாம். எனக்கு காமிங்க நானும் பார்ப்பேன். சரி நைட்டு பார்க்கலாம், அது வரைக்கும் கம்முன்னு இருக்கணும் ஓகே, இதை பற்றி யார்கிட்டையும் பேசக்கூடாது. அப்படியா சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு இருக்கீங்க. அப்போது டேங் உங்களை பார்த்து என்ன நினச்சாருன்னு தெரில, டக்குன்னு எடுத்து செம்மையாக கிஸ் பண்ணுறாரு. அந்த கிஸ்ஸில் உங்களுக்கு செம்மையாக ப்ளீட் ஆகுது உங்கள் லிப்ஸ்லேருந்து, அந்தளவுக்கு வந்து கிஸ் பண்ணுறாரு. நீங்கள் வந்துட்டு டேங் சார் என்னை விடுங்க சார், என்னை விடுங்க டேங் சார் என்னை விடுங்கன்னு சொன்னேன். கூட பேசாமல் இருறி. என்னை விடுங்க ப்ளீஸ் நான் என் அம்மாக்கிட்ட போகணும், என்னை விடுங்க சார், என்னை விட்டுருங்க, நான் எங்கள் அம்மாக்கிட்ட போகணும், அம்மா அப்படின்னு சொல்லிட்டு அழுகுறீங்க. அதுக்கு ஒன்று டேங் வந்துட்டு அவங்கள பழின்னு ஒரு அறத்தா ஆஃப் ஆகிடுறீங்க. பேசாமல் இருக்கணும் புரியுதா? சம்மந்தமே இல்லாமல் அழுதின்னு வச்சுக்கோ, அவனுக்கு என்ன பண்ணுவேன்னு எனக்கே தெரியாது. நீ நைட்டு எப்படி வீட்டுக்கு தானே வருவேன், அவனுக்கு இருக்குடி, நான் வீட்டில் வச்சு பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் அங்கேருந்து கிளம்பி போயிடுறாரு. ஃபோனை வச்சுட்டு போயிட்டாரு. ஸோ நீங்கள் எடுத்து அதை ப்ளே பண்ணி பார்க்குறீங்க. அது பார்த்து இப்போ தான் புரியுது அவள் என்ன சொன்னான்றது. ஃபுல்லாக பார்க்குறீங்க. அது பார்த்ததுலேயே உங்களுக்கு நல்லா ஃபீவர் வந்துருச்சு, அங்கேயே படுத்துடுறீங்க, அவங்களால ஏஞ்சிக்க கூட முடியல அந்தளவுக்கு. அப்புறம் டேங்கும் ஜங்குக்கும் வந்து உங்களை ஸ்கூல் ஃபுல்லாக தேடுறாங்க, நீங்கள் எங்கேயுமே இல்லை. கடைசியாக டேங் ஃபோனை மிஸ் பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் கேபின் வரச்சில் தான் பார்ப்பார். ஸோ நீங்கள் அந்த இதில் ரொம்ப நடுங்குனாப்பில் படுத்துருப்பீங்க. கையில் டேங்கோட ஃபோன் இருக்கும். நீங்கள்
அப்படி படுத்திருக்கிறத பார்க்கவும் டேங்க்கு ஒரு நிமிஷம் மனசே இல்லை. அவங்கள வந்து தூக்கி பார்க்குறாரு. அவங்களால முடியல. செம்ம ஹை ஃபீவரில் இருக்கு. அப்படியே அவங்கள லிஃப்ட் பண்ணி அவரோட காரில் தூக்கிட்டு போய் உட்கார வைக்கிறாரு. இருந்தாலும் அவருக்கு மனசு கேட்கல. ஜங்குக்கையும் லியாவையும் கூப்பிட்றாங்க. ஸோ எல்லாம் ஒரே காரில் தான் போகிறீங்க. அவங்க 2 பேரும் முன்னாடியும் டேங் அவங்கள வச்சுட்டு பின்னாடியுமா இருக்காங்க. நீங்கள் டேங்கோட மடியில் படுத்துட்டு, டேங் சார் என்ன ஒன்றும் பண்ணிடாதீங்க ப்ளீஸ், என்ன ஒன்றும் பண்ணாதீங்க, எனக்கு வலிக்குது ப்ளீஸ் அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் ஒரு மாதிரி புலம்புறீங்க. அதெல்லாம் கேட்டுட்டு, ஏய் என்னடி பண்ணி தொலைஞ்ச, எதுக்கு நீ அவகிட்ட எல்லாம் சொன்னேன், அவள் தான் இன்னசென்ட் உனக்கு தெரியும்ல. ஏங்க நான் என்னங்க பண்ணுவேன், அவள் கேட்டால் நான் சொன்னேன், கேட்டால் சொல்லுவியா உன் மூஞ்ச போடி அப்படின்னு சொல்லிட்டு ஜங்குக் அவளை பிடிச்சி திட்டிகிட்டு இருக்காரு. ஸோ நீங்கள் டைம் வந்துட்டு, ஜங்குக் சும்மா இரு ஜங்குக், ஏன்டா இப்போ பார்த்தாலும் யாராவது திட்டிகிட்டே இருப்பியா, அது அவளுக்கு அதனால ஒன்றும் காய்ச்சல் வேலைடா, எல்லாம் நான் பண்ண வேலை தான். ஏய் என்ன பண்ணி தொலைஞ்ச, அவளை கிஸ் பண்ணேன், தென் வீடியோ பார்த்துருப்பா போல, அதான் நீனா திருந்த மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு திட்டிகிட்டே வந்து ஜங்குக் கார் எடுக்கிறது. ஹாஸ்பிட்டல் போகிறாங்க. போய் பார்த்தா நார்மல் ஃபீவர் தான், ஒன்றும் கிடையாது, 2 டேஸில் நார்மல் ஆகிடும் அப்படின்னு வந்து சொல்லிடுறாங்க. ஸோ இப்போ அப்படியே தான் அந்த 2 டேஸ் ஸ்கிப் ஆகிருக்கும். நீங்கள் திடீர்னு ஏஞ்சிட்டு, டாங் சார் எந்திரிங்க சார் எந்திரிங்க அப்படின்னு சொல்லிட்டு தூங்கிட்டு இருக்க அவங்க எழுப்புறீங்க. டைம் இப்போ 1 o'clock. என்ன உயன், எனக்கு டேடி மீனிங் வேணும். என்ன டேடி மீனிங்னா அப்பாடி படுறி பேசாமல் ஏண்டி என் உயிரை வாங்குற, அது இல்லை என்கிட்ட நீ வேறு என்னமோ சொன்னான். இப்போ என்ன உனக்கு டேடி மீனிங் வேணும் அவ்வளோதானே? ஆமாம் ஏஞ்சிரு, ஃபஸ்ட் ஏந்திரி. நீ என்ன பண்ணணும், ஏஞ்சிருன்னு சொன்னேன். சரி சொல்லுங்கள், ஏஞ்சிட்டேன். இங்கே வாங்கிக்கிட்டு வா, இருந்துச்சு இந்த பக்கம் வா. வந்துட்டு சொல்லுங்கள். என்னோடய ஷர்ட் பட்டனை நீ ரிமூவ் பண்ணு. ஷர்ட் பட்டனை ரிமூவ் பண்ணுறக்கும் டேடி மீனிங்க்கும் என்ன சம்மந்தம் சார்? உனக்கு மீனிங் வேணுமா வேண்டாமா, சொல்லணுமா செய்யணுமா? செஞ்சு காமிச்சா இன்னும் பெட்ரு தான். அப்பா மூடிட்டு கழட்டு வா அப்படின்னு வந்து சொல்கிறாரு. ஸோ நீங்களும் போய்ட்டு அவங்களோட ஷர்ட்லாம் கழட்டுறீங்க. ஸோ அப்படியே ஃபேண்ட் எல்லாமே வந்து ரிமூவ் பண்ண சொல்லியிருப்பார். நீங்களும் அரைபோதில் தூக்க கலக்கத்தில் அப்படியே வந்து எல்லாம் ஃபுல்லாக ரிமூவ் பண்ணி விட்டுடுறீங்க. அப்படின்ட்டு அவங்க வந்துட்டு அவங்களதும் வந்து அப்படியே மெதுவாக ரிமூவ் பண்ணுறாரு. ஸோ இன்றைக்கி உங்கள் பர்த்டே ப்ளஸ் உங்களுக்கு இன்னையோட 18 ஸ்டார்ட் ஆகுது. 18 ஸ்டார்ட் ஆகுது. ஓகேவா? அப்போது நீங்கள் ஒன்றுமே புரியல, உங்களுக்கு என்னமோ பண்ணுறாரு, நீங்களும் கோஆப்ரேட் பண்ணுறீங்க. அப்போ உங்களை அப்படியே லிஃப்ட் பண்ணி அந்த பெட்டில் வந்து போடுறாரு. போட்டுட்டு, என்ன பண்ணுறீங்க, நான் உங்கள்கிட்ட என்ன கேட்டேன், மீனிங் தானே கேட்டேன், இதுக்கு ஏன் இப்படி பண்ணுறீங்க டைம் சார், நீங்கள் என்னை விடுங்க, எனக்கு ஒரு மாதிரி மூச்செல்லாம் வாங்குது, ப்ளீஸ் நான் போகிறேன் ப்ளீஸ் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க பேசிகிட்டு இருக்கீங்க. அவர் அவங்கள ஃபுல்லாக பார்த்துட்டு செம்ம ஹைப்பில் இருக்கார். அவர் சடனாக வந்து அவங்களை செம்மையாக கிஸ் பண்ணுறாரு. நீங்களும் என்ன பண்ணுறீங்க, என்னை விடுங்க சார், என்ன பண்ணுறீங்க? ஏய் ஃப்ராடு, நீ எல்லா வேலையும் தெரிஞ்சுக்கிட்டேன்னு எனக்கு தெரியும்டி. வேணுன்னே தானே சொன்னேன். நேற்று நான் தூங்கிட்டேன்னு நினச்சேன், அந்த படம் பார்த்ததெல்லாம் எனக்கு தெரியும்டி, பார்த்துட்டு தான் இருந்தேன். நீயா என்கிட்ட வந்து மாற்றம் வரும், ஒன்றும் பண்ணக்கூடாதுன்னு சைலண்ட்டாக இருந்தேன்டி கேடி, மாட்டிக்கிட்டில்ல, அவ்வளோதான், கோஆப்ரேட் பண்ண. டாங் சார் விடுங்க சார் அவ்வளோ கெஞ்சினின்னு வச்சுக்கோ, அப்படியே ஒன்று 7ல் விட்டேன்னு வை, அவ்வளோதான் நீ அப்படின்லாம் வந்து மிரட்டுறாரு. ஸோ நீங்கள் சிரிச்சிட்ருக்கீங்க. என்ன கண்டுபிடிச்சிட்டியா, என் பொண்டாட்டியை பற்றி எனக்கு தெரியாதடி, நீ இவ்வளோ நல்லா தான் குழந்தையா இருந்த அப்படின்னு சொல்லிட்டு நீ இவ்வளோ நல்லா கம்மன்னு விட்டுருந்த, ஆனால் இப்போ மாட்டிக்கிட்டேன். அவனுக்கு இன்னும் 18டி, நினச்சி கூட பார்க்கல. மேடம் 17 முடியும் போதே வந்து எப்படி விட்டு படம்லாம் பார்க்க ஆரம்பிப்பீங்கன்னு, இன்னைக்கு வாழ்க்கை ஃபுல்லாக என் கூட சேர்ந்து பாடுறி அப்படின்ட்டு அவர் செம்மையாக மேக்கப் சிக்கன் நடத்துகிறாரு. நீங்கள் அவரை பயங்கரமாக கிஸ் பண்ணுறதும் அவர் உங்களை கிஸ் பண்ணுறதும் அப்படியே வந்து அந்த கேஸு ரொம்ப டீப்பாக போட்டு அப்படியே அவர் மெதுவாக கீழே போகிறாரு. கீழே மீன்ஸ் அவங்க செஸ்ட் கிட்ட போகிறாரு. அங்கே போயிட்டு
ஒரு ஹேண்ட் வந்து அவங்க செஸ்ட்டுக்கு, இன்னொரு ஹேண்ட் வந்து அவங்க ஹெட் கிட்ட இருக்குது. அவர் மவுத்தை வச்சு செம்மையாக ஒரு மாதிரி பைட் பண்ணுறாரு, சப் பண்ணுறாரு. அவர் இஷ்டத்துக்கு என்னமோ பண்ணிகிட்ருக்காரு. ஸோ நீங்களும் அதுக்கேற்ற மாதிரி சிரிங்கிட்டு இருக்கீங்க. அவர் நீ பண்ணுறியா? நான் ஃபஸ்ட்டு கீழே தான் போவேன். ஆஹா, அவ்வளோ ஆசையா மேடம்க்கு? ஆமாம், போகக்கூடாதா? போகலாண்டி பொண்டாட்டி, உன்னை யாரும் போகக்கூடாதுன்னு சொல்லுவா? நான் பெர்மிஷன் தரேன், போடி, எங்கே போகணுமோ போ, உனக்கு என்ன பண்ணணுமோ பண்ணு அப்படின்லாம் வந்து சொல்கிறாரு. ஸோ நீங்களும் இப்போ அவர் கீழே போட்டுட்டு நீங்கள் மேலே, அவர் என்னெல்லாம் பண்ணாரோ அதை விட டபுள் மடங்கு பண்ணுறீங்க. ஸோ அப்படியே கீழே போகிறீங்க. கீழே போயிட்டு அவரது செம்மையாக வந்து ஒரு மாதிரி இப்படி லிக் பண்ணிவிட்டு அவங்க மவுத்தில் தான் வந்து ஃபஸ்ட்டு விட்டுருப்பாரு. நீங்கள் செம்மையாக வைப் பண்ணிகிட்ருக்கீங்க. அந்த இதில் லைட்டாக பைட் பண்ணிடுறீங்க. நாங்கள் பைட்டியா எங்கே என்ன பண்ணணும்னு அறிவு கிடையாது உனக்கு? ஏதாவது கொஞ்சம் அறிவு மயிராச்சும் இருக்காடி? அங்கே போய் பைட் பண்ணால் நான் என்னடி பண்ணுவேன்? மூட் தெரிஞ்சு நீ மேலே வா. நான் வர மாட்டேன். நீ இன்றைக்கி என்கிட்ட மாட்டினடா மவனே அப்படின்னு சொல்லிட்டு செம்மையாக இன்னும் பைட் பண்ணுறீங்க. அவர் வலியில் துடிக்கிறாரு. உங்கள் ஹேரை வேறு க்ரிப்பாக பிடிச்சி மேலே இழுக்கிறாரு. பட் நீங்கள் எனக்கு தலை வலிச்சாலும் பரவாயில்லடா, நான் வரமாட்டேன், நீ என்னை என்னெல்லாம் பண்ணுன அதெல்லாம் நான் பழி வாங்குவேன்னு சொல்லிட்டு நீங்கள் பாட்டுக்கு இஷ்டத்துக்கு அந்த இடத்துல பைட் பண்ணிட்டுருக்கீங்க. அவருமா வலியில் துடிக்கிறாரு. அதுக்கப்புறம் இப்போ உங்களால் முடியல, அவங்களுக்கு செம்மையாக மூச்சு வாங்குது. எவ்வளோ நேரம் தான் மவுத்துலேயே வச்சுருப்பீங்க. அப்புறம் எழுந்திரிடுறீங்க. பட் அவங்க வந்துட்டு மாட்டினடி படுறி நீ ஃபஸ்ட்டு அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் கையெல்லாம் கட்டி வச்சுட்டு நீங்கள் பண்ண அதே இதை சேம் டைம் பண்ணுறாரு. பட் பைட் பண்ணலை, அந்த ப்ளேஸை விட்டு மேலே வரல. நீங்களும் உங்களால் முடியல, அவ்வளோ கத்துறீங்க. அப்புறம் ஒரு வழியாக இன்செட் தான் உங்களுக்கு ஃபர்ஸ்ட்டு இன்செட் பண்ணச்சிலேயே வந்து ப்ளீட் ஆகிடுது. அவர் இருந்துட்டு என்னடி இது, நான் உனக்கு ஒன்றுமே பண்ணலைன், இதெல்லாம் எனக்கு போங்க, இன்றைக்கி தான் வரணுமா? போச்சு, எனக்கு பீரியட்ஸ்டா மவனே, பீரியட்ஸ். நீ தப்பிச்ச, ஐயன் காட் இருக்காரு, உனக்கு காப்பாற்றிட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு நீங்களே கிஸ் கொடுத்துட்ருக்கீங்க. அதெல்லாம் பார்த்துட்டுட்டேன். ஹேய் இருடி வர்றேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் அந்த கட்டெல்லாம் அவங்களை வாஷ்ரூம் தூக்கிட்டு போய் அவங்கள குளிக்க வைக்கிறாரு. ஸோ அந்நேரத்துக்கே தான் குளிக்க வச்சு ஸோ அவங்களுக்கு ட்ரெஸ்லாம் வந்து அவரே தான் போட்டு விடுறாரு. மேலே எதுவும் போட்டு விடல, கீழே மட்டும்தான் ஃபுல்லாக கவர் பண்ணிட்டு. என்ன கீழே இல்லைன்னா ஃபுல்லாக போச்சா? அதுதான் 2 வச்சிருக்கியேடி பெருசா எனக்குன்னே. அது இருக்குடி, ஒரு 5 days தானே, அதை வச்சு அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறேன். ஆனால் 5 days ஒன்று நிம்மதியாக விட மாட்டேன்டிமா, விட மாட்டேன். என்னைய ஆசை காமிச்சில்ல உனக்கு இருக்குடி அப்படின்னு சொல்லிட்டு அவர் அவங்கள அவ்வளோ இதாக வந்து ரொம்ப சப் பண்ணிட்டு இருக்காரு. ஸோ உங்களுக்கு அந்த ஃபீல் பிடிச்சிருக்கு. அப்படியே தான் அந்த 5 days வந்து அவங்களுக்கு மேல் டாப் எதுவுமே கொடுத்துருக்க மாட்டார். நைட் ஃபுல்லாக டாங் மட்டும்தான் உங்களோட நைட் ட்ரெஸ்ஸாக இருப்பார். ஓகேடா போதும்னு நினைக்கிறேன். இனி வேணும்னா நீங்களும் இமேஜின் பண்ணிக்கோங்க. நம்ம அந்த ஸ்டோரி கொஞ்சம் விட்டு வைக்கலாம். எல்லாத்தையும் இதிலேயே சொல்லிட்டேன்னா அப்புறம் அதுக்கு எனக்கு இருக்காது. நான் டேங்கெல்லாம் ஹார்ட் ஸ்டாண்ட் அவ்வளோவா யோசிக்க மாட்டேன். அதுதான் ஓகேடா. பிடிச்சிருந்தா ஆக்சுவலாக கமெண்ட் பண்ணுங்கள். பிடிக்கல நோ ப்ராப்ளம், ஸ்கிப் பண்ணிக்கோங்க. தென் சராங்கே.